வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 1,78,000 பேர் சாலை விபத்தில் உயிரிழந்தனர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வேதனை. கனமழை காரணமாக குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. கனமழை காரணமாக நெல்லை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விழுப்புரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்றார் தமிழக வீரர் குகேஷ். தொய்வடையும் போதெல்லாம் கோடிக்கணக்கான இந்தியர்களை நினைத்துக் கொள்வேன் என குகேஷ் நெகிழ்ச்சி. He's becoming the world champion! கடின உழைப்பு, ஒப்பற்ற திறமைக்கு கிடைத்த வெற்றி. சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. குகேஷை எண்ணி தமிழகம் பெருமை கொள்கிறது, முதல்வர் பாராட்டு. அமெரிக்காவில் சிறையில் இருந்து தப்பி ஓடிய சீன இளம்பெண். 7 மணி நேர தேடுதலுக்கு பிறகு இளம்பெண்ணை மீண்டும் கைது செய்த போலீசார். தொடர் கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை தாண்டியது. உபரி நீர் திறப்பால் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த தண்ணீர்